இந்த ஹாட் பிட் சீசன்ல எப்பவுமே நம்ம 2 எபிசோட்லயுமே லவ் சீன்ஸா பார்த்துட்டு இந்த எபிசோட்ல வந்து நிறைய அந்த ஆபரேஷன் அப்புறம் பேஷன்ஸ் அந்த மாதிரி காட்டுற மாதிரி இருக்கு. லவ் 30% ஆக்கி அந்த ஆபரேஷன் ஹாஸ்பிட்டல் பத்தி டீடைல்ஸா சொல்றது இது எல்லாமே ஒரு 70% ஆக்கின மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க ஹாட் பிட் பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீனாக்கு வந்து கனவுல அர்ஜுன் வராரு. அர்ஜுன் வந்துட்டு இந்த மாதிரி ரீனாக்கு லவ் ப்ரோபோஸ் பண்ணுது. அப்புறம் ரீனா ஆக்சிடென்ட் ஆனது இதெல்லாம் வந்துட்டு அப்படியே துடிச்சு பிடிச்சி வந்து நம்ம ராக்கிக்கு கால் பண்றாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. உடனே என்ன சொல்றாங்க, ராக்கி கால் பண்ணிட்டு நீ அர்ஜுன் கிட்ட ஏதாவது சொன்னியா, நம்ம 2 பேரும் பேசுறத பத்தி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ராக்கியும் நம்ம ரீனாவும் ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்காங்க. அது அர்ஜுன் கிட்ட மறைச்சிருக்காங்க. சோ வந்துட்டு அர்ஜுனோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ராக்கி வந்து ரீனா கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அர்ஜுன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கேட்கும்போது ராக்கி சொல்றாரு, அவருக்கு நல்லா இருக்காரு, கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திட்டு இருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஆமா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட தான் சுத்திட்டு இருக்காரு. அவர் ஜாலியா மூவ் ஆனாயிட்டு நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரீனா நல்லா உசுப்பேத்தி விட்டுறாரு. சோ அடுத்து நம்ம மது அர்ஜுன காட்டுறாங்க. மது வந்து அர்ஜுன் கிட்ட ரொம்ப பேச ட்ரை பண்றாங்க. அவங்க ஓப்பனா சொல்றாங்க, நான் என்ன உன்னை இப்பவே லவ் பண்றேன், என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றேன். அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், உன்னோட குட் எல்லாம் என்கிட்ட சொல்லி என்னோட பேட் எல்லாம் என்கிட்ட சொல்றேன், ஒரு கான்வர்சேஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமே நம்ம ஃபியூச்சர் பத்தி யோசிக்கலாம் அர்ஜுன் அப்படின்னு பேசி அர்ஜுன் ஒரு வேலையை கன்வின்ஸ் பண்ணி குட் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அர்ஜுன் கூட. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு சீவ் ஆனதுக்கு ரீசனே வந்து ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல நல்லா ப்ராஃபிட் பார்க்கணுன்றதுக்காக தான். அவங்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேல ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கால் பண்ணி நீ எதுக்கு அங்க சீவ் ஆன, நல்லது சேவை செய்வான, ப்ராஃபிட்டோட வந்து அதிகமா காட்டணும் தான் ஆன, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு பிடிச்சி நல்லா ஒரு கத்தி விட்டுறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சரண்யா சீஃப் டாக்டர் வந்து நம்மளோட ரதியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது சரண்யோட அவங்க பொண்ணு வராங்க. அவங்க பொண்ணுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல குட் பாண்ட் இருக்கிறத பார்த்து ரதிக்கு ரொம்ப பொறாமையாட்டும் அவங்க கேக்குறாங்க, உங்க பொண்ணோட உங்களுக்கு நல்ல குட் பாண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ரதி, ஏன் அப்படி கேக்குறீங்க, ஏன் உங்க பொண்ணு கூட உங்களுக்கு இல்ல, என்னால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுல தான் அவருக்கு டீனேஜ் வயசு அப்படின்னா என்னதான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்க தானே ரதி நமக்கு முக்கியம், சொன்னீங்க அதை கேர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு, சரி நான் இதுக்கு உங்களுக்கு இப்ப கூப்பிட்டேன்னா உங்களுக்கு நான் 2 கேஸ் அசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெக்னன்ட் கேஸோ ஒரு ட்ரக்கிங் கேஸோ வந்து நம்மளோட ரதிக்கு அசைன் பண்றாங்க. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்கிங் கேஸை நீங்க ஆராதவனை கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ ஆராதனை கூட போயிட்டு அவங்க ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இது என்ன கேஸ்ன்றதை காட்டுங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆராதனுக்கு இதுல ஒரு பெரிய கேரக்டர் இருக்குதான் நான் நினைக்கிறேன். நல்லவங்களுக்கு நல்லவங்களாவும் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாவும் அப்படிதான் இதுல இது வரைக்கும் ஆராதனை காட்டியிருக்காங்க. இது எப்படி போகும் அப்படின்றது தெரியல. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ராக்கியை கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு பேஷண்ட்டுக்கு அசைன் பண்றாங்க. அப்புறம் ராக்கிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, மேம் நீங்க என்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னா, அவன் ராக்கி ஸ்டார்டிங்ல இருந்து நான் உன்னை பாக்குறேன், நீ முன்னுக்கே இப்போ ரொம்ப மாறிட்டேன், நீ உண்மையாவே நல்ல டேலண்டான பர்சன் தான், அதை நீ ஃபர்ஸ்ட் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு ராக்கிக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு போறாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்மளோட திவ்யா அவங்க தாத்தா கட்டுறாங்க. அவருக்கு வந்து ஒரு மாதிரி ரதி அவங்க அப்பாக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. சோ ரதியோட வாழ்க்கை வந்து நம்ம இப்படி பண்ணதுனால இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரியான சீன்ஸ் தான் இது பண்ணிருக்காங்க. சோ ஆராதனோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க கெட்டவங்க, நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்குது.